தக் லைஃப் டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், அதுக்கடுத்து நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டாரான நம்ம எஸ்டிஆர், திரிஷா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு ஜூன் 5ஆம் தேதி வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டாக வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம். கண்டிப்பாக இந்த திரைப்படம் நல்லா இருக்கும். நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு விக்ரம் படத்துக்கு அப்புறமா இந்தியன் 2 ஏண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு தூக்கி சொருகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமையக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு இப்போ இந்த படத்துடைய முதல் பாடல் ரிலீஸ் பண்ணாங்க. ஜிஞ்சிக்கா ஜிங்கு சிக்கு சா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாங் ரொம்ப அற்புதமாக, அந்த சாங் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பாடல் வெளிவந்ததுக்கப்புறம் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது கூடியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இந்த சாங்க்கு முன்னாடி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் அந்த சாங்க்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. மே 11 எக்ஸ்க்ளூசிவாக இந்த தங் லைஃப் படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியத்தில் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் நடந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்களாமா. நம்ம ஏஆர் ரஹ்மான் அவருடைய லைவ் கான்சர்ட் வேற அந்த ஆடியோ லான்ச்சில் காத்துக்கிட்டு இருக்கு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அது ஒரு ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் ஆடியோ ப்ளஸ் ட்ரைலர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக படத்தோடைய ஆல்பம் இந்த முதல் பாடல் மாதிரியே எல்லா சாங்கும் நல்லா இருக்கும், நல்லா ஹிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். இன்னொரு பக்கம் ட்ரைலர் அதுவும் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் அப்படின்றது கூடிய விரைவில் படத்தரப்பில் வரும். ஆனால் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கிற தகவல் மே 11 எக்ஸ்க்ளூசிவாக இந்த படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியத்தில் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பர்மிஷன் கிடச்சிரும். ஏன்னா ரெட் சைன் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் பண்ண போகிறாங்க, அவங்க தான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஸோ கண்டிப்பாக பர்மிஷன் கிடச்சிரும், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்தரப்பில் எப்போ இந்த விஷயத்த அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.